லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு என்பதை போலீசார் கண்டறிய வேண்டும் என விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதுரை திருப்பரங்குன்றத்தில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தமட்டு எப்பொழுதுமே தனிமனித தாக்குதலை நம்பியே அரசியல் செய்கிறார். அவர் உண்மையான பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக போடுகின்ற அருமையான சதி இது. RSS அவருக்கு அருமையான பாடம் அது. ஏனென்றால் எந்த உண்மையை பற்றி இப்பொழுது நாடும் போலீஸும் தேடிக்கொண்டிருக்கிறதோ, எந்த படுகொலைக்காக அதில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் அனைவரிடம் பாஜகவிற்கு எதுவும் சம்பந்தம் இருக்கிறதா என்று போலீஸ் ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அதற்கான சர்ச்சைகளும் வந்து கொண்டிருக்கும் பொழுது, இதை போல திசை திருப்புவதற்காக அவர் தனிப்பட்ட தாக்குதலை நடத்துவது இது முதல் கிடையாது. தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டுமே பாஜக RSS அவருக்கு பழகி கொடுத்த அதே சதியை மீண்டும் தொடர்கிறார். உண்மையான பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்புவதற்காக அவர் கொடுத்த நாடகம். அதை பொறுத்த மட்டுமே பாஜக காரர்களுக்கும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் போலீஸ் தேட வேண்டியது. அதை மூடி மறைப்பதற்காகத்தான் அவர்கள் CBI இந்த வழக்கை வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அவர்களை பொறுத்த மட்டுமே மீண்டும் சொல்கிறேன், RSS போட்டு கொடுத்த அவர்களுக்கு அளித்த பணியும் பயிற்சியும் இதுதான். உண்மையான பிரச்சனை வந்து தரிசையை தடுக்கணும்.